வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபீல்டிங் தமிழ். இப்போ நம்ம டெரஸ் கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து கீழேருந்து நமக்கு வந்து மஞ்சள் வாஸ்துவும் அப்புறம் வைலட் கலர் சங்குப்பூ இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மூஞ்சில் போடுறோம் பார்த்தீங்களா, நலங்கு மாவு கூட இதை நான் சங்குப்பூ பரிந்துரைச்சிருந்தேன். ஸோ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், கீழேருந்து இப்படியே மேலே போகுது டேங்க் கிட்ட. இது வரைக்கும் நாங்கள் கட்டி விட்டுருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெரஸ் கார்டனிங் முன்னாடி போட்டப்போ இதை நான் வளர்க்கலை. இப்போ நல்லா கீழேருந்து மேலே கொடி கட்டி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, வெத்தலையும் கொடி கட்டி விட்டுருக்கேன். அது இன்னும் மேலே வரலை. இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக எவ்வளோ நல்லா அப்படியே. வாங்க அடுத்த செடிக்கு போயிடலாம். இது வந்து ஒரு பைனாப்பிள். நம்ம சாப்பிட்டு அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நான் வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு 2 இல்லை 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டு அப்புறம் கட் பண்ணும்போது நான் இது வந்து திருப்பி வைலட் பூ தான். முதல்ல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தோம். நம்மளோட கார்டனை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கட் பண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு. இது வந்து இந்த வாஸ்து பூ தாங்க. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ தான் நல்லா அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அந்த ஈசிஆரில் போன ஜாதி இருக்குது பாருங்கள், அது 1, இது 2வது செடி. அப்புறம் ஜாதி பூ கூட கீழே விழுந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொடி முல்லை. இப்போ எதுவும் பூக்கலைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காஞ்சிருக்கு. இனிமேல் இந்த மான்சூன் டைமில் இனிமேல் நல்லா பூக்கும். இது பக்கத்தில் இருக்கிற அரளியை பார்ப்போம், அந்த சைட் போய் பார்ப்போம். இது பாருங்கள், டார்க் பிங்க் அரளி சூப்பராக இருக்குது பாருங்கள். அரளி எப்படி இருக்குது, லைட் பிங்க் அரளி. இது நல்லா வளர்ந்துருக்கு முன்னைக்கு. இது வந்து பட்டன் ரோஸ், இன்றைக்கி பூக்கலை, பட் நல்ல இது ஒரு மெஜந்தா கலரில் பூக்கும். இதுதாங்க டார்க் பிங்க் அரளி. இது வந்து தானாக முளைச்ச தக்காளி. இது வந்து மணி பிளான்ட்டும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு முன்னைக்கு. இது வந்து மருதாணி, நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்தோம் பாருங்கள், நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வெறும் கீழாநெல்லி. இது கீழாநெல்லிக்கே ஒரு பாட்டை நான் விட்டுட்டேன், ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது கீழாநெல்லி. ஸோ அதனால் இது கீழாநெல்லிக்கே இந்த பக்கம் நான் விட்டுட்டேன். இதுவும் பாருங்கள், தானாக வந்த மணத்தக்காளி. கீழே இருக்கிறது வந்து நந்தியாவட்டம். நந்தியாவட்டம் என்னென்னு தெரியல, வந்து காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா பாட்லேயும் எனக்கு வருது. இது பாருங்கள் பெரண்டை, இதையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். பெரண்டை சட்னி இந்த வாரத்தில் நான் அரைச்சி காமிக்கிறேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளை கலரில் ஒரு செடி. உங்களுக்கு என்னென்னு தெரியுதா, இது கரிசலாங்கண்ணி வெள்ளைப்பூ. ஆக்சுவலி நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இந்த செடி வரல, இது தானாக வந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். அவ்வளோ நல்லது. நம்ம குட்டியாக பூ இருக்குது பாருங்கள், வெள்ளைப்பூ குட்டியாக இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2 இருக்குது. இதுவும் தானாக வந்த என்னதுன்னா இது தக்காளி செடி. இது வந்து மணத்தக்காளி பூ விட்டுருக்கு பாருங்கள். இதுவும் மணத்தக்காளி தானாக வந்தது. இந்த வாரம் நம்ம அறுவடை செஞ்சிட வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்து ஒரு பிங்க், ரெட்டிஷ் பிங்க் செம்பருத்தி. இதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். மேலே தான் காஞ்ச மாதிரி இருக்குன்னா, கீழே பாருங்கள் எவ்வளோ மொக்கு விட்டுருக்கு. சூப்பராக மொக்கு விட்டுருக்கு பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு காட்டு செடி தான், ஆனால் மஞ்சள் பூ அவ்வளோ அழகாக சின்னதாக பூக்கும். இது வந்து சக்கரை வியாதிக்காரங்களுக்கு ஏற்றது இந்த செடி. இதில் ஒரு பழம் மாதிரி இருக்கும், அது பூத்தா அவ்வளோ சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க. இது வந்து பாருங்கள் கேக்டஸ் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து திருப்பி கீழாநெல்லி வந்திருக்கு. இது மஞ்சளுங்க. நம்ம போன பொங்கலுக்கு மஞ்சள் அறுவடை பண்ணி இப்போ திருப்பி அதையே வச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சூப்பர், நம்ம இட்லி பூ, ஆரஞ்சு இட்லி பூ. இதுவும் பாருங்கள் தானாக வந்திருக்கு. நந்தியாவட்டம் ஒயிட்டாக பிங்க்குன்னு பார்த்து சொல்கிறேன். இதுவும் பிங்க் இட்லி பூ. இது பாருங்கள் நந்தியாவட்டம் தானாக வந்து ஒயிட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தானாக வரதெல்லாம் ஒயிட்டு. இது வந்து வரி கத்தாழை. அந்த பியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கத்தாழையோட மகிமை தெரியும். முடிக்கும் நல்லது, ஃபேஸ்க்கும் நல்லது, 2 in 1 மாதிரி. இது வந்து ஒரு குரோட்டன். இதில் வந்து ஒரு வைலட் பூ பூக்கும். இப்போ தான் மான்சூனில் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பொழைச்சிட்டு வருது. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. கற்பூரவள்ளி எப்படி வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். கற்பூரவள்ளியில் ஒரு பூ, கற்பூரவள்ளியில் பாருங்கள் நல்லா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம், 1.5-2 வருஷமாக இருக்குது. கற்பூரவள்ளியில் ஒரு பூ அருமையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பாருங்கள், இதுவும் தானாக முளைச்ச, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்த எண்ணெய் போடுறோம் பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணியை தான் சொல்ல வந்தேன். கரிசலாங்கண்ணி பாருங்கள், இங்கேயும் தானாக இந்த வெள்ளைப்பூ தான் பூத்துருக்கு. ஆக்சுவலி இது வந்து முன்னாடி நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இருந்ததுன்னா இதை நான் போட்டிருப்பேன். இதுவும் இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. இது வந்து காட்டு மஞ்சள் பூ தான், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு மனசு வரல, பூ பூத்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை பிக்க எனக்கு மனசு வரல. இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் வந்து மொத இருந்தது என்கிட்டேருந்து.
கத்தாழை. இது நார்மல் கத்தாழை தான், வரி கத்தாழை கிடையாது. இந்த பக்கமும் வந்து கற்பூரவள்ளி இருக்குது. இந்த பக்கமும் பாருங்கள் சூப்பராக இருக்குது மணத்தக்காளி கீரை. இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் தான். இது பாருங்கள் பூ பூத்துருக்கு, வெள்ளை தான். இதுவும் அந்த நந்தியாவட்டம் தானாக வந்துச்சுன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த நந்தியாவட்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 1. நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்னோடய மாடித்தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில செடி நான் இழந்துட்டேன், உங்கள்கிட்டயே ஏற்கனவே சொன்னேன். மாதுளம், வாழை, மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். பட் இப்போ இருக்கிறத கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த வைலட் பூ மேலே பூத்துருக்கு பாருங்கள், தெரியுதா இல்லையான்னு தெரியல. குட்டி வைலட் பூ பூத்துருக்கு, சங்குப்பூ. இது நல்லா கட் பண்ணி ஊட்டி இப்போ மேலே நல்லாவே வருது. வாங்க நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம்.